ஆமா, யாமோ கேக்குதுங்கம்மா. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் அருமை அருமை உணர்வி நாமே நடவீர் நடவீர் இனியே. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க போகிறேன் என்று சொல்லுகின்றோம். அழகை விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்டால் எந்த ஒரு அழகும் நிரந்தரமானது அல்ல. மாற்றங்கள் என்பது மாறாதது என்று சொல்லுகின்றதை போல ஒவ்வொன்று காலத்திலும் ஒவ்வொன்று அழகாக தெரியும். அந்த அழகு நம்முடைய பார்க்கின்ற பார்வையை பொறுத்து மாறுகிறது. அழகு என்பதற்கு கவின், வடிவு, சந்தம் என்றெல்லாம் பல பெயர்களை சொல்லுகிறோம். இந்த அழகு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றை மையப்படுத்தியதாக காணப்படுகிறது. ஒரு இளைய வயதிலே காதலன் அல்லது காதலி அழகுடையவார்களாக தெரிவார்கள். குழந்தை பருவத்திலே தன்னை ஈன்ற தாய் அழகுடையவளாக தெரிவார். முதுமை பருவத்திலே தன்னுடைய துணை அழகுடையவளாக திகழ்வாள் என்ற நல்ல குணம் இருந்தார். அப்போது நிம்மதியாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற பால். அழகு என்பது பேரழகாக மாறுகிறது. அந்த அழகு மொய்த்துவள பேரழகாக மாறுகிறது. நமக்கு தெரியும், பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி பயங்கரமான எல்லாரும் சேர்ந்து திருமணத்தின் போது கோவை மாநகரத்திலே மொய் கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவனந்தபுரத்துல கிடையாது. இங்கு திருவனந்தபுரத்துல மொய்க்கு மொய். என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தா நானும் அதே 100 ரூபாயை திருப்பி எழுதணும். நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஆக மொய் என்று சொல்லுவது மொய்த்தலாலே மொய். இங்கு அழகு மொய்க்கப்படுகிறது. அது வளரழகாக இருந்தால்தான் மொய்க்கப்படுமே தவிர துன்பம், பிரச்சனை என்ற அக்மார் முத்திரைகள் முகத்திலே இருக்கின்ற பொழுது அந்த அழகு மொய்க்கப்படாது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எது அழகாக திகழ்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரி ஒரு அழகான ரோஜா பூ ஆண் பெண் இளமை முதுமை என்று இல்லாமல் அனைவரையும் கவர். காலை கதிரவன் அனைவருடைய சிந்தையிலும் கவர். மலைச்சாரல் நம்முடைய சிந்தையை கவர். இவையெல்லாம் நமக்கு கவருகின்ற தன்மை உடையதாக, அழகை தன்னகத்தே கொண்ட தன்மை உடையதாக திகழ்கிறது. தொல்காப்பியர் அம்மை, அழகு, தொன்மை, தோல் என்றெல்லாம் வனப்பை சொல்லுகிறார். வனப்பு என்பது அழகு. அம்மை, அழகு, தொன்மை, தோலை விருந்தே ஈவே புலனே இளைவன பொருந்த கூறி எட்டோடும் தொகையே எட்டோடும் தொகையே என்று அவர் 8 விதமான வனப்புகளை சொல்லுகிறார். அதிலே முதலிலே சொல்லுவது அம்மை. அம்மை என்று சொன்னால் என்னது நமக்கே தெரியும். கேரளா மக்கள் இன்னும் அம்மையை, தாயை அம்மை என்றுதான் அழைக்கிறார்கள். அந்த தாயினுடைய இயல்புகளை எல்லாம் இணைத்து அம்மை என்பதை சொல்லுகிறார் தொல்காப்பியர். அடுத்ததாக பார்த்தா அழகு என்பதை சொல்லுகிறார். இந்த அழகு நமக்கு அழகென்ற சொல்லுக்கு முருகா என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முருகு என்று சொன்னாலே அது அழகு என்பதைத்தான் சொல்லுகிறோம். இந்த அழகு காலத்திற்கு காற்றம் மாறுகின்ற தன்மை உடையது என்பதை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மொய்த்து வள பேரழகு எப்போது கிடைக்கிறது? ஒரு குழந்தையினுடைய தளிர் நடை இன்பம், அதனுடைய மழலை பேச்சு இன்பம். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். இனிமை என்று சொல்லுவது குழலினிது யாழினிது, குழலினிது யாழினிது என்று சொல்லுவார்கள். யார் சொல்வார்கள்? அங்க ஒரு வார்த்தை சொல்லி பொடி வச்சு சொல்லிட்டார் வள்ளுவர். தம் மக்கள், தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் இவ்வாறு சொல்லுவார்கள். இல்லாதவர்கள் சொல்ல மாட்டார். எனவே குழந்தை செல்வம் இனியது. அதிலும்
தம் மக்களுடைய மழலை சொல் மிக மிக இனியது என்பது வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லுகின்ற பாரடியோ வானத்து புதுமை இல்லாம் என்று சொல்லுகின்றார் பாரதிதாசன். இப்போ வானத்தில் உள்ள புதுமைகள் எல்லாம் இனிமையாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்ம 16 பேர்களிலே புதிதாம் பெருமை என்பதை சொல்லுவார் காளமேக புலவர். துதிமானி, வீரம், விஜயம், சந்தானம், துணிவு, தனம், அதிதானியம், சௌபாகியம், போகம், அறிவு, அழகு, புதிதாம் பெருமை, அறம், குலம், நோயின்மை, பூண் வயது 16 பேரும் தருவாய் மதுரை பராபரனே என்பது காளமேக புலவருடைய பாடல். இப்போ இதுல ஒண்ணு இருக்குது பாருங்க, புதிதாம் பெருமை. அந்த புதிதாம் பெருமை கிடைக்க கிடைக்க நமக்கு அழகுக்குரியதாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம புதிதாம் பெருமையை பார்க்கின்ற அது அப்படியே நடக்குது, கீழே விழுகுது, நடக்குது. அப்ப அதுக்கு முகத்துல என்ன ஒரு மலர்ச்சி பார்த்திருப்பீங்க. குழந்தைகள் நம்ம பெத்த பிள்ளைய வளர்க்கும் போது விட பேர பிள்ளைய வளர்த்தும் போது இதெல்லாம் ரசிக்கலாம். ஒரு சின்ன கிளிப்பு, அந்த ஒரு அசை இருக்குது, அதை தொட்டுட்டா சந்தோஷம். தென்னை மரத்து ஓலையை எடுத்துட்டா மகிழ்ச்சி, நடந்தா மகிழ்ச்சி, எடுத்து சாப்பிட்டா மகிழ்ச்சி. எனவே எந்த ஒவ்வொன்றும் நாம் புதிதாக செய்ய செய்ய நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு பெருமை கிடைக்கிறது. இந்த பெருமை கிடைக்கின்ற போதெல்லாம் நமக்கு அழகு வருகிறது. எப்பெல்லாம் பெருமை, நீங்க என்னதான் சொல்லுங்க. இந்த ஒரு கவிதை அழகா இருக்குது சொன்னா நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு வயசாகட்டும் ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், ஆனாலும் ஒருவர் பாராட்டுகின்ற பொழுது, அந்த பாராட்டை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியினாலே அழகு வருகிறது. அந்த அழகு கூட 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 பேரழகு. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி வருகிறது. நாம் நிச்சயமாக அறம் செய்ய வேண்டும். எப்போதெல்லாம் நாம் அறக்கருத்துக்களை படிக்கிறோமோ, எப்போதெல்லாம் அறம் செய்கிறோமோ, அப்போது நம்முடைய உள்ளத்திலே நிறைவு ஏற்படும். நம்முடைய உள்ளத்திலே நிறைவு வருகின்ற பொழுது நிம்மதி வரும். நிம்மதி வருகின்ற பொழுது நாம் வயதாக அந்த நிம்மதியினாலே அழகு வரும். நாம் செய்கின்ற செயல்களை சரியாக செய்கின்ற பொழுதுதான் நிறைவு வரும். நம்ம எத்தனையோ பேரை சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லுவோம்? அவனுக்கு என்னப்பா பெரிய பணக்காரன், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கூடையே ஒரு வார்த்தை பொடி வச்சு பேசுவான். நேரா இருந்தாதான் காலம் பதில் சொல்லும். அடுத்தவங்களை திருடுனா சொல்லுவோம், காலம் பதில் சொல்லுங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. அப்போ நம்முடைய மனதிலே நேர்மை என்கின்ற சிந்தனை இருக்கின்ற பொழுதுதான் நம் மனதிலே நிறைவு வரும். நம்முடைய மனதிலே நாம் நல்லவன் என்று சொல்லுகின்ற சிந்தனை இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மனதிலே நிம்மதி வரும். அந்த அறம் செய்கின்ற பொழுது அந்த நிறைவும் நிம்மதியும் நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரியானதாக அமைகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி வரும். இப்ப சரஸ்வதி அம்மா இருக்காங்க, சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள், தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள். அதிலே பலருடைய அனுபவங்கள், பலருடைய சிந்தனைகள், பலருடைய குரல்களை கேட்கிறோம். இதை கேட்கின்ற பொழுது தனக்கும் அறம் செய்கிறார்கள், தானும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு அறச்செயலாக அமைகின்றது. இந்த அறச்செயலாக அமைகின்ற பொழுது நம்முடைய மனதிலே நிறைவு வருகிறது, நம்முடைய மனதிலே நிம்மதி வருகிறது. இந்த நிம்மதி கிடைக்கின்ற பொழுது நமக்கு நிறைவால் நிம்மதியால் அழகு கூடுகின்றது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல, நெஞ்சத்து நல்லன் என்னும் வாய்மையால் கல்வி அழகே அழகு. எது அழகு? அழகாக தலை சீவி இருக்கிறேன், அழகு. கொடுந்தானை கோட்டழகு, மஞ்சள் பூசி இருக்கிறேன், அது அழகு. ஆனால் இதெல்லாம் அழகு என்று சொன்னால் இவையெல்லாம் புறத்து அழகு.
அப்ப எது அழகு? நெஞ்சத்து நல்லன். ஒரு வயதாகி இருக்கிறது. அந்த வயதிலே நான் என்னுடைய கடந்த காலங்களை, மலரும் நினைவுகளை திரும்பி பார்க்கிறேன். அப்போது நெஞ்சத்திலே நான் நல்லவன் என்ற சிந்தனை யாருக்கெல்லாம் வருகிறதோ, அந்த சிந்தனை வருபவர்கள் அனைவரும் முதுமை பருவத்திலே அழகு உடையவர்களாக திகழ்வார்கள். இந்த சிந்தனை எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது அந்த முதுமை பருவம் நிறைவையும் நிம்மதியையும் தரும். அப்ப அதுக்கு என்ன தேவை? கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஒரு வயசான தாத்தா இருக்க, ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டார். ஆனால் எதை கொடுக்கவில்லை? கல்வியை கொடுக்கவில்லை. அவன் திரும்பி பார்க்கிறான். மாட மாளிகை, கூட கோபுரம் எல்லாம் இருக்கிறது, 10 வீடு இருக்குது, கடை இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? கல்வி இல்லை. அவங்க அப்பா என்ன பண்றாரு? படிக்கின்ற வயதிலே அந்த குழந்தை நிச்சயமாக பள்ளிக்கு போக மாட்டேன்னு அழும். எல்லா குழந்தையும் பைய தூக்கிட்டு, ஆகா நான் பள்ளிக்கு செல்லுகிறேன் என்று செல்லுவது கிடையாது. பள்ளிக்கு போறது, அம்மா அப்பாவை விட்டுட்டு பள்ளிக்கு போவது என்பது முதற்கண் மிக மிக கடினம் குழந்தைகளுக்கு. ஏனென்றால் அந்த குழந்தைகள் தாயினுடைய முந்தானையிலே இருந்த குழந்தைகள். அவர்கள் கல்வி என்ற செல்வத்தை பெறுவதற்கு போவது கடினம். அப்பா என்ன பண்ணுவாரு? பள்ளிக்கூடத்துக்கு விடுவாரு. ஆனால் இவருக்கும் அந்த குழந்தையை பிரிவதிலே கடினம்தான். அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது? கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்து அல்லால், பள்ளிக்கு வைத்தலனே தந்தையாகிய பாவியனே. எங்க அப்பா எதுக்கு படிக்க வச்ச? எதுக்கு என்ன பெத்தாரு? அவரு ஆளு வேணும்னு பெத்துட்டாரு. எதுக்கு என்ன பெத்தாரு? பட்ட கடனுக்காக பெத்தார். அவருக்கு ஒரு அம்மா அப்பா குழந்தை இருந்தா அவருக்கு ஒரு பெருமை, எனக்கு குழந்தை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பெருமை சமுதாயத்திலே அவருக்கு கிடைக்கிறது. கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்து அல்லால், என்னை பெற்று விட்டார். என்ன செய்யல எங்க அப்பா? பள்ளிக்கு வைத்திலனே. பள்ளியில நான் என்ன பண்ணிருப்பேன்? சின்ன வயசுல துடுக்கு பண்ணிருப்பேன். நான் சின்ன வயசுல அழுதுருப்பேன். பள்ளிக்கு போக மாட்டேன் பிடிவாதம் பிடிச்சிருப்பேன். எங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? 2 அடிய கொடுத்து அங்க வச்சிருக்கணும். எந்த துடுக்கு அடக்கி. பாருங்க, எல்லா குழந்தையும் துடுக்காதான் இருக்கும். அடக்கிறது யார் கையில இருக்குது? அப்பா அம்மா கையில இருக்கிறது. இங்கு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுகின்ற முறைப்படி தந்தை இதை செய்யவில்லையே என்று ஒரு குழந்தை அழுகின்ற அழுகையை அந்த பாடலிலே பார்க்கிறோம். கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்து அல்லால், துள்ளி திரிகின்ற பருவத்து எந்த துடுக்கடக்கி, பள்ளிக்கு வைத்திலனே தந்தையாகிய பாவியனே. ஒரு அப்பாவை பாவி சொல்லலாமா? மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அப்ப அவரை போய் பாவின்னு சொன்னா தப்பு இல்லையா? ஆனால் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகின்ற நெறிப்படி தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் அறத்தை செய்யவில்லை. அவர்களுக்கு என்கின்ற உரிய கடமையை செய்யவில்லை. எனவே இந்த குழந்தை தந்தையாகிய பாவியனே என்று சொல்லுகிறது. இப்ப எங்க குழந்தை மேல தப்பா அப்பா மேல தப்பா என்று சொன்னால், குழந்தை குழந்தையாகத்தான் இருக்கும். இளம் பருவ குழந்தை துடுக்கு இருக்கும். இளம் பருவத்திலே வீராப்பு இருக்கும். இளம் பருவத்திலே பிடிவாதம் இருக்கும். இந்த பிடிவாதத்தை அடக்கி, துடுக்கை அடக்கி, வீம்பை அடக்கி, வீராப்பை அடக்கி பள்ளிக்கு கொண்டு செல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அதை செய்யாமல் சொத்தை மட்டும் சேர்த்து வச்சிருந்தா, கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்து அல்லால், அவர் என்னுடைய கொள்ளிக்காக என்னை, அவருடைய அந்திம செயல்களை கிரியையை செய்வதற்காக என்ன பெற்றார். அவர் பெற்ற கடனுக்காக சொத்தை சேர்த்து வைத்தார். ஆனால் கல்வி என்கின்ற ஒரு அறிவை தரவில்லை. கல்வி என்கின்ற அறத்தை எனக்கு அவர் செய்யாமல் விட்டுவிட்டார்.
அறம் செய்ய விரும்பு. அறத்தை செய்பவர்கள் வயதான காலத்திலே அழகுடைய முகமுடையவர்களாக இருப்பார்கள், பேரழகு உடைய முகமாக இருப்பார்கள். யாருக்கெல்லாம் அறம் செய்ய முடிகிறதோ, யாரெல்லாம் இளைய வயதிலே உரிய வயதிலே அதற்குரிய அறத்தை செய்கிறோமோ அவர்களெல்லாம் முதிய காலத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய அழகை பெற்றிருப்பார்கள். அந்த அழகு நிச்சயமாக பேரழகாக திகழும். இப்போது இந்த அழகினுடைய தன்மையை பேசுகின்ற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலமும் வருகிறது. பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னை. எனவே இது ஒரு குடும்பத்தினுடைய பருவத்திலே பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்கின்ற பருவம் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் உரியது. ஆண்களுக்குரிய பருவம், பெண்களுக்குரிய பருவம் என்று சொல்கின்ற பொழுது இதில் நம்முடைய தனித்திறமை எதுவும். இந்த 7 பருவங்களும் நமக்கு மட்டுமே உரியது. எல்லா ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆனால் கல்வி என்கின்ற செல்வத்தை தரக்கூடிய கடப்பாடுக்கு உரியவர்களாக யார் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். இந்த பெற்றோர்கள் குழந்தையை கல்வி கற்க வைக்க வேண்டும். நாம் சொல்லுவோம், கவிதை எழுதுகின்ற கவிஞர்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள், வெண்பா வேந்தர்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள். கவிதைக்கு எது அழகு என்று சொன்னால் கவிதைக்கு பொய் அழகு. நம்ம தினசரி கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்க்கிறோம், ஆனாலும் நீ அழகாக இருக்கிறான் என்று சொல்லி பேத்தி சொல்லுகின்ற பொழுது, பேரன் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வயதிலும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே சொல்லுகின்ற பொழுது நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோருக்கும் பிறப்பு என்கின்ற ஒன்று இருக்கின்ற பொழுது இறப்பு என்கின்ற ஒன்று உறுதி. ஆனால் என்று இறப்பும் தெரியாது. அதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறச்செயல்களை செய்ய வேண்டும். அந்த அறச்செயல்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு எது கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அறம் செய்ய என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் உரிய வயதிலே உரியதை கொடுப்பது ஒரு அறம். என்னுடைய குழந்தை நான் வளர்த்தேன், என்னுடைய குழந்தைக்கு கல்வி கற்பித்தேன், என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தியாகத்தால் நான் சரியான பாதையை காட்டிக் கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது இதை செய்திருந்த அறம் செய்வர் இதை செய்வதே மிகப்பெரிய நன்மை செய்கிறார்கள். இதை செய்தவர்கள் எல்லாம் பேரழகு உடையவர்களாக முதுமை பருவத்திலே காணப்படுகிறார்கள். பொக்கை வாய் சிரிப்பு குழந்தைக்கு அழகு என்று சொன்னார்கள் அம்மா. இப்போ மகாத்மா காந்தியினுடைய உருவத்தை பார்க்கிறோம். இளைய வயது உருவம், காளை பருவ உருவம் எல்லாமே அவருடைய புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் அந்த பொக்கை வாய் சிரிப்பும் கண்ணாடியும் போட்டிருக்கின்ற உருவம் தான் உலக அளவிலே மகாத்மாவை அடையாளம் காட்டுகிறது. அந்த உருவம் அறம் செய்த காரணத்தினாலே, சரியான நேரத்திலே சரியான பாதையை மக்களுக்கு காட்டியதனாலே நிலைத்து நிற்கின்ற தன்மை உடையதாக திகழ்கிறது. அந்த உருவம்தான் மக்களுடைய உள்ளத்திலே நிலைத்து நிற்பதற்கு காரணம். அது முதுமை பருவத்திலே பேரழகு உடைய உருவமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் தனக்கு என வாழா நோன்றாள் பிறர்க்கு என வாழுகின்ற தன்மை உடையதனாலே அது கிடைக்கிறது. அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்தவர் நலனை நினைக்கின்ற யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ, அடுத்தவர் நலன் என்று சொல்லுவது ஒரு தலைவன், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, எல்லோரும் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள். அப்படி உழைக்கின்ற போது அவர்கள் தன்னலம் பாராது பிறநலம் பேணி உழைக்கிறார்கள். அப்படி பிறநலம் பேணுகின்ற பொழுது
அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்கிறது. குடும்பத்திலே பெரியவர்கள் பாலமாக திகழ்கிறார்கள். எனவே குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஒற்றுமை மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இருப்பதாக பார்த்தோம், கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் சிறப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தோம்னா தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது, தனி குடும்ப ஒழுக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுக்காக யோசித்து உதவி செய்கின்ற தன்மை இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குடும்பம் நல்ல பல்கலைக்கழகமாக திகழ்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வீதி நன்றாக இருக்கிறது, அந்த ஊர் நன்றாக இருக்கிறது, அந்த நாடு நன்றாக இருக்கிறது. எனவே தனி மனித ஒழுக்கத்தை பெரியவர்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை சொல்லித் தருகின்ற பெரியவர்கள் நிச்சயமாக அழகு உடையவர்கள். ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை 65 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் 36.25 மில்லியன் மக்களாக காணப்படுகிறார். ஜப்பான் நாட்டிலே இதை மையமாக வைத்து இந்த ஆண்டு முதியோர் தினத்தை அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் முதியோர்களை அவர்களுடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாதையானது சரியாகும். பிசிராந்தையார் என்கின்ற சங்கப்புலவரை பார்க்கிறோம். யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியர் என்று வினவுதிர் ஆயின் மாண்ட எம் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரை. இப்ப பாருங்க, யாண்டு பலவாக எனக்கெல்லாம் முடி நரைச்சாச்சு, உங்களுடைய முடிய நரைக்கல. கேள்வி வருகிறது, என் முடி ஏன் நரைக்கல அப்படின்னு சொன்னா, யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவிதராயின் என்னுடைய மனைவி எனக்கேத்த தன்மை உடையவள். ஒத்த கரு 2 வண்டியில 2 சக்க காலமாட ஒண்ணு போல போகுது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, மக்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. நாங்க எங்க குடும்பத்துல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். யான் கண்டனையர் என் இளையரும், என்னுடைய இளையர் என்று சொல்லுவது சகோதரர்களை சொல்லலாம். உரையாசிரியர்கள் இளையர் என்று சொல்லுவதை வேலையாட்களை சொல்லுகிறார். எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒத்த கருமித்தனம் இருக்கிறோம். அடுத்தது வேந்தனும் அல்லவை செய்வான். அரசாட்சி புரிகின்ற வேந்தர்களும் எங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்கிறானே தவிர தீமையை செய்யவில்லை. அடுத்தது காக்கும் அதன் தலைவன் எங்களை காட்டார். எங்க ஊர்ல யாரு இருக்கிறாங்க? ஆன்று அவிந்த கொள்கை சான்றோர் பலர் காணப்படுகிறார்கள். சான்றோர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த சான்றோர்கள் எங்களுக்கு புத்தியை சொல்லித் தருகிறார்கள், எங்களை வழி நடத்துகிறார்கள். எனவே எங்களுக்கு எந்த விதமான துன்பமும் வரவில்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த சான்றோர்கள் வழி நடத்துகிறார்கள். எனவே நாங்கள் நன்றாக இருக்கிறோம். பாருங்க, இன்றைய விளம்பரங்களிலே இந்த உணவை சாப்பிடுங்கள், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு இந்த உணவை கொடுங்கள், உடல் ஆரோக்கியம் என்று வருவதை இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். இந்த பாடல்ல எங்கேயாவது உணவு பற்றிய வருகிறதா? நிச்சயமாக இல்லை. திருக்கோவையாறிலே ஒரு பாடல் வரும். தலைவி திருமணம் முடிந்து தன்னுடைய தலைவன் வீட்டுக்கு செல்லுகிறார். அப்போது லத்தாய் நம்முடைய குழந்தை என்ன ஆகுதோ எப்படி போகுதோ அப்படின்னு கவலைப்பட்டார். செவிலித்தாய் அவளுக்கு நேர வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர வந்து சொல்றா, அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க. இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, தலைவியோட வீட்டுல தலைவன் இருக்கிற வீட்லயும் பக்கத்துக்காரர்கள், நாம் கண்டனையர் அயலர். அப்போ தலைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் சொன்னார், சுற்றம் நன்றாக இருக்க வேண்டும்.
சுற்றத்தினர்கள் அறம் செய்கின்ற தன்மை உடையவராக இருக்க வேண்டும். அப்படி அறம் செய்கின்ற தன்மை உடையவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த முகத்திலே வயதாக எது வருகிறது என்று சொன்னால் அழகு வருகிறது. அந்த அழகு எவ்வாறு அமைகிறது என்று சொன்னால் பேரழகாக அமைகிறது. அந்த பேரழகு எவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பேரழகானது இந்த உலகத்தை கவருகின்ற தன்மை உடையதாக காணப்படுகிறது, மிக்க அழகு உடையதாக காணப்படுகிறது. இதை பெரிய புராண ஆசிரியராகிய சேக்கிழார் எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், சுந்தரருடைய திருமணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே இறைவன் வேதியர் வேடம் கொண்டு வருகிறார். அந்த வேதியர் வேடத்தை மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய முப்பெண்ணும் அதற்படிவமேயோ என்று சொல்லுகிறார். அழகு பேரழகு அது வளர் பேரழகாக திகழ்கிறது. அது மொய்க்கிறது. எது மொய்க்கிறது? அழகு மொய்க்கின்ற வடிவமாக காணப்படுகிறது அந்த முதுமை பருவம். அந்த முதுமை பருவம் இவ்வாறு அழகுடையதாக காணப்படுவதற்கு நிச்சயமாக அந்த முதுமை பருவத்திலே இளைய பருவத்திலே செய்த அறம் 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 குடும்பம் கொடுத்த அமைதி, குடும்பம் கொடுத்த ஒற்றுமை, இவையெல்லாம் காணப்படுகிறது. இவையெல்லாம் காணப்படுகின்ற பொழுது முதுமை அழகுடையது, முதுமை வாழ்த்தும், அந்த வாழ்த்து பலிக்கும், அந்த முதுமை பாடம் கற்பிக்கும், முதுமை கல்வியை சொல்லித்தரும். அந்த கல்வியிலே இளையவர்கள் பயன்பெறுவார்கள். இந்த அனுபவ பாடமானது இளைய சமுதாயத்திற்கு நல்லதொரு சிந்தனை மலரை கற்றுத்தரும். அப்போது இந்த சமுதாயத்திலே காணப்படுகின்ற கலைகளெல்லாம் எடுக்கப்படும். கலைகளெல்லாம் எடுக்கப்படுகின்ற பொழுது கல்வி என்கின்ற செல்வமானது யான் நல்லன் என்று சொல்லுகின்ற தன்மை உடையதாக காணப்படும். அந்த செல்வத்தை பெறுகின்ற ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பாக வாழும் தன்மை உடையவராக திகழ்வார்கள். அப்படி சிறப்பாக வாழுகின்ற பொழுது ஆண்டுக்கு ஆண்டு எது வருகிறது? சுபதினம். அந்த சுபதினம் எப்படி நிறைவு பெறுகிறது? அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். எனவே பேரழகு உடைய மொய்த்துவள பேரழகு உடைய முதுமை தன்னலம் கருதாது தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், தன்னுடைய கொள்ளு பேரப்பிள்ளைகள் என்று சிந்திக்கின்ற பொழுது, அவர்களை வழிநடத்துகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே அவர்கள் அழகுடையவர்களாக திகழ்வார்கள். அந்த குடும்பத்திலே அவர்கள் அழகுடையவர்களாக திகழும் போது அக்கம் பக்கம் மதிக்கும், சமுதாயம் மதிக்கும். இந்த உலகத்திலே முதுமை போற்றுதலுக்கு உரியது. அந்த முதுமை காரணமாக இளமை வழிநடத்தப்படும், குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படி ஒரு குடும்பம் இருக்கின்ற பொழுது, இப்படி ஒரு சமுதாயம் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயம் வெளிச்சத்தை நோக்கி நடைபெறும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நடைபெறுகின்ற சமுதாயமானது பேரழகு உடையதாக திகழும். இந்த உலகம் அந்த சமுதாயத்தை போற்றும். அது நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி இங்கு இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி மலர்களை தூவி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.